ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போரே தொடங்கல. ஆனாலும் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கியே, என்ன பிரசாத், எந்த இடத்துல போர் நிறுத்தம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதற்கான பதில் நான் சொல்றேன். அதே நேரத்தில் புஷேர் அப்படிங்கிற அணு உலை, அதன் மீது தாக்குதலா அப்படிங்கிற கேள்வி. இந்த புஷேர் அப்படிங்கிற அணு உலை முதல்ல எங்க இருக்கு, இதுல யார் அட்டாக் பண்ணா, இதுல யார் யாரெல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கா, புதிதாக இந்த பிரச்சனை கிளம்புவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. ட்ரம்ப்பு, அவருடைய ஒய்ஃபு, அதை தாண்டி ஈரான், ரஷ்யா, இப்படி ஏகப்பட்ட நாடுகள் இந்த வலைக்குள்ளே வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம சிலந்தி வலை மாதிரி இருக்குது, அதை பிரித்து சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நியூசிலாந்துல ஒரு பழங்குடிகள், அவங்க ஆடக்கூடிய ஆட்டமும் சரி, நாடாளுமன்றத்திலேயே அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய இனத்தின் மீது இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது இந்த மக்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். அந்த அளவிற்கு இன்னைய மேற்கத்திய கலாச்சாரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஊடுருவி நம்முடைய நாகரிகம் சொல்லி நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த ட்ரைப்ஸ், பழங்குடியின மக்கள் தன்னுடைய அடையாளத்தை மறக்காம ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதற்கான மியூசிக் ஒன்று இருக்குது, பட் அதை என்னால் ப்ளே பண்ண முடியல. ஆனால் இவங்களை பற்றிய விவரங்களை நான் சொல்கிறேன். நியூசிலாந்தினுடைய மாவோரி பழங்குடியின கலைஞர்கள் மேடாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின தெய்வங்களான சம்மக்கா மற்றும் சரக்காவுக்கு அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இது முலுகு அப்படிங்கிற இடத்துல, நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இருக்குது அப்படிங்கிற தகவல். இவங்க ஆடக்கூடிய ஆட்டம் ரொம்ப ஹம்பப்பா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நாடாளுமன்றத்திலேயே அவங்க பாடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை பற்றி பெண்கள் பாடுவாங்க. அவங்க மாடர்ன் உடைய அணிஞ்சிருந்தா கூட அவங்க பாடக்கூடிய பாடல்கள், அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததா அப்படியே அமெரிக்காவுக்கு ஜம்ப் பண்ணி போனோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? நாட்டினுடைய பிரசிடென்ட் அவரை ஓரமாக போய் நில்லையா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அசிங்கம்தான், இருந்தாலும் அவர் ஓகே அப்படின்ட்டு மனைவிக்காக விட்டு கொடுத்து போயிட்டார். சரி, என்ன நடந்திருக்கு? இவர் இப்படி அசிங்கப்பட்டார். ஆனால் இவர் யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் தன்னுடைய வரி விவரங்களை கசிய விட்டதால, அதாவது ட்ரம்ப்பை பற்றின வரி விவரங்களை கசிய விட்டதால, ட்ரம்ப்பு தனக்கு வாக்களித்த மக்களிடமிருந்து வரி செலுத்துவோர் இருக்காங்கல்ல, அந்த நபர் இருக்கார்ல, அவருக்கு எதிராக வழக்கு ஒன்று தொடர்ந்தார். பில்லியன் கணக்கான டாலர்களை கேட்டு அந்த நபர் மேலே வழக்கு தொடர்ந்தார். பாதுகாப்பு கருதியும், என்னுடைய பாதுகாப்பு கருதியும் அந்த நபருடைய பெயரை நான் வெளியிடலை. சரி, செய்தியாளர் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அந்த ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்தது, 2 பேரும் ஈவெண்ட்டு ஒன்று கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு. உங்கள் மனைவியை நீங்கள் சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் இருக்கக்கூடிய மனிதராக, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷனில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா உங்க ஒரு மாடல். அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு, இவர் என்னிடம் மிகவும் ஆபத்தான கேள்விகளை கேட்கிறார், வீட்டில் போய் பஞ்சாயத்தாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டருக்கு ஃபர்ஸ்ட் பதில சொல்றாரு. அதுக்கப்புறம் என் மனைவி எனக்கு உண்மையிலேயே பெரிய துணையாக இருந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். மிகச்சிறந்த வேலையை செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக, மிகவும் மதிக்கப்படக்கூடிய நபர். ஆக்சுவலி இவங்க இந்த நாட்டுக்காரவங்க கிடையாது, வெளிநாட்டுக்காரவங்க தான். அதற்கு பிறகு இங்கே அமெரிக்காவினுடைய குடிமகளாக தன்னை மாற்றிக்கிட்டாங்க. மிகவும் புத்திசாலி, நிதானமானவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். சரி, மனைவியை பற்றி எப்பயுமே உயர்வான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் மட்டும் விதிவிலக்கல்ல. சரி, இப்போ போரை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னிய பிரசாத், எந்த நாட்டில் நடந்த போரை நிறுத்தினாங்க அப்படின்னு கேட்டால்,
ஒரு வாரம் போரை நிறுத்திட்டாரு ட்ரம்ப்பு அப்படிங்கிறது செய்தி. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் 1 வீக்காவது நிப்பாட்டுங்க, போர் அடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப்பும் புட்டினும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அதிகமான அளவில் பனி. இப்படிப்பட்ட பனிக்காலத்திலேயாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே. யாருமே எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபரே தெரிய மாட்டாங்க. மிஷின் கன்னில் இருந்து எந்த ஒரு கவச வாகனங்களும் நகராது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகிற அவசியமா அப்படின்னு சொல்லி புட்டின் கிட்ட பேசி இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காங்க. தவிர ஜெலன்ஸ்கியும் உடன்படிக்கைக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங்கை இப்போ விட்காஃப் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த தகவல் நான் சொல்கிறேன். ஜெலன்ஸ்கி உடன்படிக்கை செய்ய சம்மதம் தெரிவித்து விட்காஃப் அமெரிக்காவுக்கே வந்துட்டார். ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க விட்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் சூப்பராக விட்காஃபுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நடந்துச்சு. அப்போ ஈரான் பஞ்சாயத்து என்ன பிரசாத் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அதுக்கு நான் வரேன். இப்போது ஹங்கேரி மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சட்டவிரோதமாக ரஷ்ய எரிவாயு தடை யார் பண்ணியிருக்கா? ஐரோப்பா பண்ணியிருக்கு. ஐரோப்பிய கண்ட்ரீஸில் இன்னமும் அந்த தடைங்கிறது அமலில் தான் இருக்குது. ஜெர்மனி அதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஹங்கேரி ஆல்ரெடி ப்ரோ ரஷ்யாங்கிற கான்செப்டில் தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. யார்? ஹங்கேரி வழக்கு தொடுத்திருக்காங்க. இது ஒரு தடை நடவடிக்கை கிடையாது, ஒருமித்த கருத்து தேவை. யார்? ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் சைடில் இருந்து சொல்கிறாங்க. சட்டப்பூர்வ மோசடியான ஒரு வர்த்தக தடையை பயன்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் எங்கே போகிறீங்க? இந்தியா பக்கம் போய் உடன்படிக்கை எடுத்துக்கிறீங்க. ஆனால் ரஷ்யாவோட நாங்கள் உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஹங்கேரி நாடு கேட்குறாங்க. இது யதார்த்தமான கேள்வி தான். இந்த பாதுகாப்பு பிரச்சனைகளையும் செலவுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புகளையும் உருவாக்கும் எங்க நேட்டோ நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குது ஹங்கேரி. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நிலையில் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் யாருன்னா பால்கி சர்மா. ஒரு பெண்ணாக இருந்து, பெண் அப்படிங்கிறதுனால தாழ்வான சொல்லலை, ஒரு பெண்ணாக இருந்து இந்த சமூகத்தில் போராடி பெரிய அளவில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சவாலான விஷயம். நடந்து போனாலே கேலி பேசிய உலகம் இன்னைக்கு அவங்கள பெருமை பொங்க பேசக்கூடிய நாட்கள் அரங்கேறி இருக்கு. பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானை பேட்டி எடுத்திருக்காங்க. நியூசிலாந்தினுடைய பிரதமரை பேட்டி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைக்கான அழகும் மரியாதையும் கூடிக்கொண்டே போகும். அந்த அளவிற்கு தன்னுடைய பேச்சும் சரி, அவங்களுடைய நடவடிக்கையும் சரி ரொம்ப அழகானது, ரொம்ப அற்புதமானது. ஒரு சிறந்த செய்தியாளர் அப்படின்னு என்னால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிலுடைய நிர்வாக ஆசிரியராக இன்ன வரைக்கும் இருக்காங்க. பட் இப்போ அவங்க அந்த போஸ்டிங்கை விட்டு ரிலீவாக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வருந்தத்தக்கது தான். நம்ம ஆண்டர்பிரனராக நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக மாறணும் அப்படின்னு முடிவெடுனப்போ நம்ம நியூஸ் 7 சேனல், சன் நியூஸ் சேனல், இதிலெல்லாம் வேலை சத்தியம் சேனல், இன்னும் 2-3 பத்திரிகை, இதிலெல்லாம் வேலை பார்த்துட்டு ஒரு 15 வருடம் கழித்து நம்ம புதிதாக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 2021க்கு பிறகு இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க இப்போ அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக தந்தி பேட்டன் மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்படின்னா தான் அந்த சேனலை ரன் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. பட் அவங்க எடுத்திருக்கக்கூடிய எல்லா தலைப்புலையுமே அதில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், நேர்மை இருக்கும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் அது மாதிரி தான். இப்போ நியூ நெட்வொர்க் 18 அப்படிங்கிற அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வராங்க. புதிதாக ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். சரி, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில பிரச்சனை, ஒப்பந்தம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போது ஒரு அழகான காட்சி ஒன்று நான் காண்பிக்கிறேன். இந்த பிளேஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. அழகான நேர்த்தியான சாலை, அதே நேரத்தில் பக்கத்திலேயே மரம், அதுக்கு பேரலாக கடலை பார்த்த மாதிரி கட்டடம். ஐயோ அப்பா, இப்படி ஒரு ஊரில் வாழணும்டா அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தோணும். சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ளோரிடா. ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பும் ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டாங்க. ட்ரம்ப் கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து வீட்டு பாம்பு பறக்குது பாருங்க அப்படின்னு கையெல்லாம் காமிச்சார்ல. ஆனால் இங்கே போனது புட்டினா இல்லையாங்கிறதே தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் ஏன்னா புட்டின் வெவ்வேறு மாறு வேஷங்களில் தன்னுடைய பாடி கார்ட்ஸ் நிறையா பேரை வச்சுருக்காருங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எது எப்படியோ மியாமி அப்படிங்கிறது தான் அந்த பிளேஸ். அந்த பிளேஸில் மறுபடியும் மீட்டிங் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இப்போ எதிர்பார்க்கப்படுது.
போர் ஒப்பந்தம் மீண்டும் கையெழுத்தாக வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த புளோரிடா கடற்கரையை ரொம்ப அழகா இருக்கே, இதை தேர்ந்தெடுக்கலாமே அப்படிங்கிற சஜஷன் வந்து நம்மளால் வைக்கப்படுது. ஏன்னா அந்த காட்சி ரொம்ப அழகா இருந்தது, அதை பார்த்தேன். கையெழுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல வந்து கையெழுத்து போடலாமே, அப்படித்தான் நமக்கு நினைக்க தோணுது. எது எப்படியோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த வாரம் முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. அப்படி முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சி அடையலாம். அடுத்ததா, ஈரான் மீதான தாக்குதலை ரஷ்யா மறைமுகமா உறுதிப்படுத்துறாங்க. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை ஒரு முறையாவது அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வில் வெயிட் ஃபார் வார். நான் காலையில் ஒரு வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார காலம் இல்லை அணு ஆயுதங்களை அவங்க தயாரிக்காமல் இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது செய்தி. நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு மாதமாக வந்து நீ சொல்லிக்கிட்டே இருக்க போர் வரப்போகுதுன்னு. ஆமையா, நியூஸில் சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. போர் நடந்துருச்சு அப்படின்னா நடந்துருச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் அடையாள அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் சைட்லேருந்து நடத்தப்பட்டது. அதற்கான ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஒரு வீடியோவில். சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான், ரைட்டா? அது போர் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ புஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஒரே ஒரு இயங்கக்கூடிய அணுமின் உலை, இதை யார் கட்டினாங்க அப்படின்னா ரஷ்யா கட்டி கொடுத்துச்சு. ஸோ இதில் ரஷ்யாவை அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த புஷேர் அப்படிங்கிற அணு உலை மீது, அணுமின் உலை, அதன் மீது அட்டாக் நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற தகவல் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கும். அதனால தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல், ஒரு பெரிய சேதம் வந்து இந்த புஷேர் அப்படிங்கிற அணு உலைக்கு ஏற்பட்டது அப்படின்னா அது ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியதாக கருதப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் செர்னோபில் பேரழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி படிச்சிருப்போம். இந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் செர்னோபில் பற்றி. இப்போ அதே மாதிரியான ஒரு அட்டாக் வந்து மறுபடியும் நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, உலக பேரழிவாக கருதப்படும். அதுக்கப்புறம் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா இப்போ மிரட்டி விட்டுருக்காங்க. எது எப்படியோ ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் இன்னும் ஓயலை, வேண்டாம் அப்படிங்கிற முடிவு இன்னும் நிரந்தரமாக எடுக்கலை. ஷிப்பு போயிடுச்சு, ஒரு அட்டாக்காவது நடத்தி பார்த்துடணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆனால் ஈரான் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல், அட்டாக் நடத்திட்டீங்க அப்படின்னாலே அது போராக கருதப்படும். பெரிய அளவிலான சேதம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போர் நின்றுன்னு கனவு காணாதீங்க அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஈரானிய கண்டுபிடிப்புகளுக்கு பெருமையான தருணம் இதான். அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க? ஈரானிய பெண் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட மின்னணு போர் ஜாமர். அதாவது நீங்கள் ஜிபிஎஸ் அப்படி வச்சுக்கலாம். இவங்க உருவாக்கின ஜிபிஎஸ்ஸால், அந்த ஜிபிஎஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சயாத் 4. ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இதைத்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஈரானிய பெண் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. நான் அந்த 12 நாள் போர் நடந்தப்போ நான் சொல்லியிருந்தேன், பெண் விஞ்ஞானிகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த போரில். அதுவும் நீங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கேமராஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய கேமராஸ் இருக்குல்ல, அதை ட்ரேஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஈரானிய பெண் விஞ்ஞானிகள் தான். அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான அவமானமாக பார்க்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதே பெண் விஞ்ஞானிகளை வச்சு இந்த ஜிபிஎஸ் ஹேமர் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. சரியா? இப்போ சயாத் 4 அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். இது வந்து ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. சரியா? இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமானது இதுதான். உங்களுக்கு நிறையா உண்மையான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறையா கஷ்டப்பட்டு தான் நிறையா தளங்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து படித்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணி 4-5 தளங்களில் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆமாம் இது நடந்திருக்கு, இது உண்மைதான் அப்படிங்கிறத சரியான தகவல்களை கொடுக்கக்கூடிய செய்தி சேனல்களாக பார்த்து தான் நம்ம செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குறோம். எது எப்படியோ அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டும் சில இன்ஃபர்மேஷனை நமக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறாங்க. அதையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சது, பிடிச்சது, நேர்மையான கருத்துக்களை நம்ம பதிவு செய்கிறோம் நம்பினீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர்.
தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.